குறைக்கிற நாய் கடிக்காது. இப்படிங்கிற விஷயத்த பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, உண்மையாகவே குறைக்கிற நாய் கடிக்காதா என்ன? கண்டிப்பா கடிக்கும் இல்லையா? ஆனா, ஏன் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அது குறைக்கிற நாய் கடிக்காதில்ல. குலைக்கிற நாய் கடிக்காது. குலைத்தல் அப்படிங்கிறது இங்க எப்படி பொருள்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டுதல் அப்படின்னு சொல்லி பொருள்படுது. அதாவது உலகத்திலேயே நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நாய் தான் இல்லையா? நாங்க ஒரு நாய்க்கு ஒரு உணவு பொருள போடுறோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் எப்பவோ ஒரு நாள் நம்மள அது திருப்பியும் பார்க்கும்போது, தன்னுடைய வாலை ஆட்டி நமக்கு நன்றி சொல்லும். இத தான் குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதலோட பொருள் குலைக்கிற நாய் அப்படின்னு சொன்னா, வாலை ஆட்டுகின்ற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, அதுக்கு நம்ம மேல நன்றி இருக்குது. அதனால தன்னுடைய வாலை குலைத்து நமக்கு ஒரு நன்றிய தெரிவிக்குது. இதனால தான் குலைக்கிற நாய் கடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட முன்னோர்கள் நமக்காக பலமுறை சொல்லியிருக்கிறாங்க.